வெல்கம் டு சார்ட் பார்வை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். ஸோ இங்கே எனக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது நான் பார்க்குறேன். இந்த பேட்டர்ன் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ தென் ஹை, தென் செகண்ட் பாட்டம், இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு. நமக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஹைலேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹைலேருந்து ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த ஹைலேருந்து எடுத்தோம்னா ஸ்டாக் இங்கே வந்திருக்காங்க, தென் ஒரு ஹை வச்சுருக்காங்க, பட் செகண்ட் பாட்டமாக பிரேக் பண்ணிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இந்த இடம் வந்து ஒரு நல்ல கன்சல்டேஷன் இடமா இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து கீழே வந்திருக்காங்க. ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்திருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பேட்டர்ன் எடுத்துக்க முடியாது, கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஹைலேருந்து இந்த லோ வச்சுருக்காங்க, தென் ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க, தென் செகண்ட் பாட்டம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்குது. எப்பவும் ஃபர்ஸ்ட் பாட்டமும் செகண்ட் பாட்டமும் ஒரே ரேஞ்சில் இருக்குதோ நம்ம அப்போ தான் அதை நம்ம டபுள் பாட்டம் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்த அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க, இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம ஒரு ரொம்ப டார்கெட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு 1 hour 2.5% மட்டும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ மினிமம் 10 பாயிண்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணி அவங்க க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் பண்ணுறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம். நம்ம யாருக்கு எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.